வாக்கு திருட்டுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பீகார் மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை வெற்றிகரமாக நடத்திய திமுக நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதான தீர்மானமாக சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வாக்கு திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கைகளுக்கு திமுக மாவட்ட செயலாளர் கடும் கண்டனம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாவதான தீர்மானத்தை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துள்ள கோரிக்கைகளை ஏற்று தேர்தல் ஆணையம் ஏற்று நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானமும், அதைத் தொடர்ந்து 3வது தீர்மானமாக திராவிடத்தினுடைய நாயகர் கட்டளையின்படி ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒழுக்க வைத்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு நன்றி என்ற தீர்மானம் என்ற 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான தீர்மானம் பார்க்கும் பொழுது முதல் தீர்மானத்தை பொறுத்தவரை தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் என்ற நிலையில் அந்த வாக்காளர் பட்டியலையே துல்லியமாக தவறுகள் இல்லாமல் தயாரிப்பது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அழுத்தமாக வலியுறுத்தி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய வகையில் பீகார் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றமே மாஸ் டெலிக்ஷன் என்ற அந்த தலையிடுவோம் என்று எச்சரித்த பிறகும் கூட 65 லட்சம் வாக்காளர்கள் சொத்து காரணங்களை மேற்கோள் காட்டி தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் நீக்கியிருப்பது தேர்தல் களத்தினுடைய சமநிலையை அடியோடு அசைத்து பார்க்கிற ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் குடிமக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் தேர்தல் ஆணையத்தின் பீகார் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்தும் அகில இந்திய அளவில் தேர்தல் ஆணையத்தினுடைய துணை கொண்டு தேர்தலை பாஜக வாக்கு திருட்டை எதிர்த்தும் கூட தேர்தல் ஆணையம் வரை பேரணி சென்ற காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணி எம்பிக்களை தடுத்து நிறுத்திய அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை மேற்கொண்டு ஆணவ போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மேற்கொள்ளும் ஒரு சார்பான நடவடிக்கை எதிர்த்து மாவட்ட செயலாளர் கூட்டம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆக இந்த பாஜகவினுடைய 2வது தீர்மானமாக தில்லுமுள்ளு போன்றவை நடைபெற்றிருக்கிறது. இதற்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய செயலை கண்டிக்கும் மூலமாக இந்திய ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழ்நிலை எதிர்த்து நாடாளுமன்றத்தினுடைய வெளியிலும் கடுமையான எதிர்ப்பு கொடுத்து ஜனநாயக பாதுகாப்பு திகழக்கூடிய ஆணைக்கிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையரை சந்தித்தும் கூட அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற தீர்மானம் 2வதாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்திய தேர்தல் களத்தில் அசாதாரண மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய நிலையில் தான் ஓரணியின் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்து அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு குடும்பமாக சென்று அவர்களை சேர்க்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக முதலமைச்சருடைய தலைமைக்கு பள்ளி மாணவர் முதல் மூத்த குடிமக்கள் வரை ஒவ்வொருவரும் ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் ஏன் தமிழ்நாட்டிலும் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும், அதிலும் முதன்மை சக்தியாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற காரணங்கள் எல்லாம் முன்வைத்து இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு நன்றி தெரிவித்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.